அப்பா இங்க வந்து பாருப்பா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கு? இங்க பாருங்க. வாவ், சப்பாத்தியில் மீன், யானை, பூச்செடி. மீன் முள்ளு ஷார்ப்பாக இருக்குது, யானை தும்பிக்கை சூப்பர், பூவும் அழகாக இருக்குடா செல்லம், சூப்பராக செல்லம், கலக்கிட்டீங்கடா. அப்பா அப்பா உன் ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்குப்பா. ஆ அப்படியாடா செல்லம், இந்தா நீயே வச்சுக்க. இன்னைக்கு ஃபேமிலியோட நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருப்போரூரில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு தாங்க. கோயிலும் சரி குளமும் சரி அவ்வளோ அழகாக அமைதியாக இருந்ததுங்க. இன்னைக்கு எனக்கு மொட்டடிக்க தாங்க வந்திருக்கோம். பாப்பாவுக்காக வேண்டுதல் வச்சுருந்தேன், அதை முடிச்சிட்டேங்க. பாப்பா எனக்காக சந்தனம்லாம் பூசி விட்டு பொட்டுலாம் வச்சுச்சிங்க, செம்ம அழகாக இருந்ததுங்க. முடித்த உடனே பாப்பா பொரிக்கலையை வாங்கிட்டு போய் குளத்தில் இருக்க மீனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. இதோ கோவிலுக்குள்ளே வந்தாச்சு, அங்கே பாருங்கள் கோபுரத்தை, செம அழகாக இருந்ததுங்க. அப்படியே பாப்பா அந்த வாசல் வழியாக உள்ளே போயிட்டு அந்த வாசலை தொட்டு கும்பிட்டு உள்ளே போகுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. உள்ள முருகரை நல்லபடியாக பார்க்க முடிஞ்சிங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோங்க. அப்படியே பாப்பா வந்து நந்தியை பார்த்தாங்க. அவங்க காதில் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி, நல்லா படிக்கணும் சாமி, அப்படியே சாக்லேட் எனக்கு நிறைய கிடைக்கணும் சாமின்னு வேண்டிக்கிட்டாங்க. உள்ளே இருக்க எல்லா சாமியும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அப்படியே வெளியே வந்தோங்க. பார்த்தா பிரசாதம் வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு அதில் பிடிச்ச முறுக்கெலாம் இருந்துச்சுங்க. பாப்பா காசு கொடுப்பா, நான் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த அங்கிள்கிட்ட கொடுத்து 50 ரூபா கொடுத்து அந்த முறுக்கை மட்டும் ஃபேவரட்டாக வாங்கிக்கிச்சிங்க. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு குட்டி தம்பிக்கு காது குத்து விழா நடந்துச்சுங்க, அதையும் பார்த்தோங்க. அதுக்கப்புறம் பாப்பாவோட சப்ஸ்கிரைபர் பாப்பா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க கூட பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்திரமா சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. செல்லம், என்னடா பண்ணிட்டு இருக்க? மேஜிக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. அடிக்கிற வெயில்ல மண்டை சூடாயிடுச்சுடா செல்லம், ஏதாவது மேஜிக் பண்ணி தலையை கூல் பண்ணிடுறா செல்லம். தோ இப்ப பண்றேன்ப்பா. தங்கல் பிஸ்கா தங்கல் பிஸ்கா ஷூ. என்ன மொட்டை மண்டையா ஆயிடுச்சு? வாவ், எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த தாமரை பூ. பாருங்கள், பிள்ளையார் கையில் மாம்பழம்லாம் கொடுத்துருக்காங்க. பாப்பா பிள்ளையாரை தொட்டு வணங்குது பாருங்க. ஆமாம், பார்க்க கோவில் மாதிரி இருக்குது, ஆனால் கோபுரம் எதுவுமே இல்லை, சாமி ஓப்பனாக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, இது கோவில் தாங்க. இந்த கோவில் பேர் மச்ச நாராயண கோவிலுங்க. விஷ்ணு பகவானோட 10 அவதாரத்தில் அவதாரமான மச்ச அவதாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் மீன் போன்ற உடலமைப்போட இங்கு இறைவன் காட்சியளிக்கிறாருங்க. சுமார் 12 அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கிறாருங்க. அவரை சுற்றி 108 தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோயில் சென்னை ஈசிஆர்ல உத்தண்டியில கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவில் அழகான அமைதியான ஒரு இடமா இருக்குங்க. இங்க குழந்தைங்களுக்குன்னு தனியா ஒரு கோயில் வச்சிருக்காங்க. நாம வெளியே இருந்து அந்த சாமிகளை கும்பிடலாம், ஆனா குழந்தைங்க பக்கத்துல போய் தொட்டு கும்பிடலாங்க. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம பீச்சுக்கும் போயிட்டு வாங்க. செல்லம், இந்தடா சிப்ஸ். அப்பா எங்க பாருப்பா. செல்லம், குட்டி தலைகாணி வேணும்னு கேட்டியே, இதை வாங்கிக்கிறியா? அப்பா அது கோதுமை மாவுப்பா, வசிட்டு வாப்பா. கோதுமை மாவா? ஆமா, இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு, யாரும் பார்க்கலையே.